ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க முடியும். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்கள் நேரமும் மிச்சமாகும். உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்கறது மூலமாக முழு பெனிஃபிட் பெற முடியும் நண்பர்களே. மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சந்தாதாரராக மாறிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 10ஆம் இடத்துல குரு மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ராசியிலேயே சுக்கிரன். இன்றைய தினம் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் ஆகிய அற்புதமான கிரக அமைப்புகள் எல்லாமே காணப்படுதுங்க. சூரியன் புதன் சேர்க்கையை இன்றைய தினம் குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான நிலையாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதி அற்புதமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே. உங்களது உள்ளம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது. உங்கள் வீட்டிலும் சரி, வீட்டு சூழ்நிலையிலும் சரி உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரும். நீங்கள் வெளியில் போனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்க நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாள் நீங்கள் எங்கே போனாலும் இருக்கிறது. இந்த வியாபாரத்தில் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையுது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெற முடியும். மேலும் வர வேண்டிய பழைய பாக்கி நீங்கள் இந்த தினம் முயற்சி செய்து வசூல் பண்ணிக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான சில விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு பணிபுரிவீங்க. அதன் மூலமாக உங்களோட தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தூள் உடை தெரியக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. மனசுல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு நபராக நீங்க மற்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. ஆனா நீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கணுங்க. அதை விட்டுட்டு சில தாழ்வு மனப்பான்மை மனசுல ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதனால சில தொந்தரவுகள் தான் ஏற்படும். எனவே தாழ்வு மனப்பான்மையை இந்த தினம் நீங்கள் விட்டு செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்கு. அதை மனசில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு வெளியூர்லேருந்து கூட, அயல் நாட்டிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல அழைப்புகள் வரக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல மடங்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். சின்ன சின்ன பதவி உயர்வுகள் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு அதிகமான முயற்சிகளை பதவி உயர்வுக்காக நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால பதவி உயர்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளும் இப்பொழுது விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில திருமண பேச்சுகள், விவாக பேச்சுகள் எல்லாமே நடத்துவதற்கு இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அது குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தி கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். விட்டு போன வரங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வீடு தேடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு ஓகே சொல்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரிய முயற்சியில் கை கொடுக்க நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும். அந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கிறது திருமணத்திற்கு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்னைக்கு நீங்க விவேகமா செயல்பட வேண்டியது அவசியம். இந்த தினம் நீங்கள் விவேகத்தோடு செயல்படும் போது, சாதுரியமாக செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய, நல்ல உறவுகள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசு சாந்தமாக அமைதியாக இருக்குமோ அந்தந்த செயல்பாடுகளை இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுத்து ஈடுபடலாம். அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குறந்த காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு பிடிக்காத உடைகளை அணியக்கூடாது. ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அவருக்கு பிடிக்காத விதைகள் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. அப்படி நடந்துக்கலைன்னா உங்கள் காதலர் அன்பை
வென்றவர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதை தவிர்த்து விட கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் உடைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பிடிக்காததை செய்யாதீங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன நிதி நெருக்கடி வீட்டில் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருவார். அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியும். இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிணக்குகள், கசப்புகள், மனக்கசப்புகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கிவிடும். பழைய நினைவுகளை இன்றைய தினம் நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டுங்க. இல்லற வாழ்க்கைக்கு பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். சந்தோஷமான நினைவுகளை உங்க வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே. அந்த வாய்ப்பை நீங்க நழுவ விடாதீங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வாழ்க்கையை நன்றாக உணர்ந்து வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு இன்றைய தினம் பழைய விஷயங்களை பேசுவது நல்லது நண்பர்களே. அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் உங்களுடைய பழைய நண்பர்கள், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்க சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ரொம்ப நேரம் கண் முழிக்க கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் விவேகமா செயல்படுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் சமுதாய பணியில் இருந்தாலும் நீங்கள் பயணங்களை அதற்காக தவிர்த்து விட வேண்டாம். இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளுங்க. வெளிநாட்டு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் கூட வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், விவாக பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரும். நல்ல முடிவு கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். தாழ்வு மனப்பான்மையை மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். இன்றைய தினம் தடைகளை அகற்றிக்கொண்டு வெற்றிகரமாக இன்றைய நாள் நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்துங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபடலாம். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சந்தோஷமாக சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் விவேகமா நடந்துக்கங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடும். அதுக்கான செலவுகள் இன்னைக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நாளுங்க. சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சமுதாய பணிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக மனசுல உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிறைய இருக்கு நண்பர்களே. அலைச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய வகையில் உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறது மூலமாக கிடைக்கும். ஆனால் நீங்க மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்க கூடாது. எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் நீங்க செயல்படும் போது, தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகரமான மகிழ்ச்சியான நல்ல செய்திகள், நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், ஆனா அதை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க. அற்புதமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் நண்பர்களே. ரொம்ப நேரம் கண் விழித்து டிவி பார்க்கறது, பொழுதுபோக்கில் ஈடுபடுறதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துறது நல்லது. தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 7 மணி நேரம் to 8 மணி நேரம் தூங்குங்க. இந்த தினம் தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது. பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தூக்கத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இந்த தினம் உதவிகள் நிறைந்த நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.